கௌரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆச்சு. பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் வித் இன்டர்நெட். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதம், நம்மளோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இது மாறுதுன்னு சொல்லி யுவர் கேரக்டர் ஹேட் ஸோ மச் ஆஃப் டெப்த். அது வந்து ரியலி லவ் டபுள். அண்ட் நீங்கள் அதை ரொம்ப அழகாக பண்ணதுனால ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் கிருத்தி, ஐ மீன் அஃப்கோர்ஸ் யூர் வெரி பியூட்டிஃபுல், யூர் வெரி ப்ரிட்டி, பட் மோர் தென் தேட் யூர் வெரி டேலண்டட். You dance really well, செம்மையாக நடிக்கிறீங்க. அண்ட் ஐ saw your interview with Sudhir sir. I know you're younger than me, but Anna, the maturity you held in that interview, I was like, எதிர்பார்க்கல. And நிறைய இடத்துல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்றதை விட you're so talented. That's the main part. And I hope you have a great run in this Tamil Kollywood industry. And so actually இன்னைக்கு அனிருத் சார் வரல, பட் அன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது, அனிருத் சாரோட கான்சர்ட்டில் நான் அங்கே இருந்திருக்கேன். சில்வர் ஸ்டான்ஸ்லேருந்து ஐ லவ் யூ அனிருத்தெல்லாம் கத்தியிருக்கேன். ஸோ எனக்கு டக்குன்னு அனிருத் சார் பக்கத்தில் இருக்க முடியும், அவரோட மியூசிக்கில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றதே வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் முதல்ல இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஆடியன்ஸாக இருந்ததுனால எனக்கு முதல்ல இங்கே ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடக்கி வாசிச்சுட்ருக்கேன். யார்கிட்டயும் ஃபோட்டோலாம் கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேனாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் தென் பிரதீப் சார், you're an inspiration to many. You know that. நீங்கள் already you're breaking stereotypes. You're being an example of so many people. நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு ஜேர்னி ஏன் அவ்வளோ ரிலேட்டபுளாக, ஏன் அவ்வளோ பர்சனலாக சொந்த பையன் மாதிரி பார்க்குறாங்கன்னா பிகாஸ் யூர் ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று போகும்போது உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய பேர் தி ஃபாலோயிங் யுவர் பாத். அதை வந்து யூடியூப்லேருந்து வரலாம், எதுலானுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூர் ஷோயிங் தட் டு தி வேர்ல்டு. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. அண்ட் எஸ்ஜே சூர்யா சார், நான் உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப டிசர்விங்கானு எனக்கு தெரியல. ஐ மீன் அவ்வளோ சார், நான் இவ்வளோன்லேருந்து உங்களை பார்க்குறேன் சார். ஸோ நீங்கள் ஒரு எவ்வளோ ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர், எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ்ஸ் யூ. ஸோ தட் இஸ் எ மேஜர் பார்ட். கிட்ஸ் ஆர் லவ்விங் யூ. எனக்கு நீங்கள் வரும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் விக்னேஷ் சார், ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். நான் பிரதீப் சார் இதை சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து இவரை ஒரு பார்ட் ஃபாலோ பண்ணாங்கன்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமாவில் பொண்ணுங்களுக்கும் எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும், எதனா ஒரு நிமிஷம் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த 3 minutes or 2 minutes நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷமாக மாறும், அவங்களுக்கு அது ஒரு 1.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக மாறும்ன்றது நான் நம்புகிறேன்.